ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா, ஏவி பிளேயரில் ஆடியோ ஃபோட்டோஸ் எப்படி அப்லோட் பண்ணுறது, எஃபெக்ட் எப்படி பண்ணுறது பற்றி இதை பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஐக்கானை கொடுங்க, ஏவி பிளேயர் ஐக்கானை கொடுக்கும்போது இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி வரும். இதில் நீங்கள் ஃபோட்டோ இந்த மாதிரி நான் ஏற்கனவே ஃபோட்டோ அப்லோட் பண்ணதாக்கண்ணா, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி டெம்ப்ளேட் வேணும்னா இந்த கட்டம் போட்டு டாட் இருக்குல்ல, இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வரும். இதே மாதிரி நிறைய ஆப்ஷன் வரும். இப்போ நான் ஒரு டெம்ப்ளேட் கொடுக்க பாருங்கள். இந்த டெம்ப்ளேட் கொடுக்கணும் ஏற்கனவே க்ரியேட் பண்ணது. இந்த ஃபோட்டோ பேக்ரவுண்டு இதெல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு இப்போ கட்டித்தரேன் உங்களுக்கு. இந்த பென்சில் ஐக்கான் இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணப்போ நிறைய இருக்கும். இமேஜ் ஃபஸ்ட்டு இமேஜ்னு போட்டிருக்கிறது பேக்ரவுண்டு. இப்போ விஜயனுக்கு பேக்ரவுண்ட் இருக்குல்ல, அதே மாதிரி சேஞ்ச் பண்ணுறது பார்க்க போகிறோம். இதில் இமேஜ் கொடுப்போம். கொடுத்தா இந்த கஸ்டமர் இமேஜ்னு வரும். இதை கொடுத்தா நீங்கள் இந்த மாதிரி நிறைய காலம் வரும். நீங்கள் ஒன்றும் கொடுக்கண்டா, ஃபஸ்ட்டு இருக்குல்ல இமேஜ், அதை கொடுங்க. இதை கொடுத்தா உங்களுக்கு எல்லாம் வரும். இப்போ நான் இந்த பிஎன் கொடுக்கேன். இது பேக்ரவுண்ட் வந்தது. இது வர சேஞ்ச் மாட்டலாம். இதே மாதிரி இமேஜும் கொடுக்கலாம், கலரும் கொடுக்கலாம். உங்களுக்கு ஒன்றும் வேண்டான்னா முதல்ல இருந்த மாதிரி இருக்கலாம். இது கொடுக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த உள்ளே இருக்க இது இமேஜ் மாற்றினேன்னா அது இந்த சைடு இருக்குல்ல, அந்த எஃபெக்ட்டுக்கு சைடில் வரனால தான் அந்த ஃபோட்டோ எல்லாம் சேஞ்ச் ஆகும். மூணாவது ஆப்ஷன் சைடு. அப்படின்னா அந்த ரெண்டு சைடில் ஒரு பிக்சர் வர மாதிரி ஆட் பண்ணலாம். அப்புறம் மூணாவது ஆப்ஷன் நீங்கள் அந்த ரவுண்டுக்குள்ளே ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ண மாதிரி வரும். அதே நீங்கள் பண்ணலாம். நான் இப்போ அதே ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன். வேறு ஈஸியாக இருக்குது பாருங்கள். அதே இது ஈஸி வந்தாச்சு. இனி இதுக்குள்ளே இந்த கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் எல்லாம் பண்ணலாம். வேறு ஈஸியாக இருக்குது. இது உங்களுக்கு சாங். இதை டவுன்லோட் பண்ணணும்னா ஈஸி மெத்தேடு. இது ஒரு அம்புக்குறி டாட்னா இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணும்பா இந்த மாதிரி வரும். நீங்கள்
இந்த மாதிரி ஃபினிஷ்னு காட்டாங்க. இந்த மாதிரி ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக கேலரியில் சேவ் ஆகி கிடக்குன்னு அர்த்தம். இனி நான் உங்களுக்கு மியூசிக் எப்படி அப்லோட் பண்ண சொல்லி தரல. நான் இதை பாருங்கள். இதை இதாக இருக்குல்ல ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இதை ப்ரெஸ் பண்ணும்பா உங்களுக்கு சாங்ஸ் எல்லாம் வரும். ஆல்பம் சாங்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வரும். நான் உங்களுக்கு லிங்கை கீழே அனுப்பி தரேன். அது மட்டும் இல்லை, நான் இந்த ஏவி பிளேயர் வச்சு நான் ஒரு யூடியூப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு லிங்கையும் கீழே அனுப்பி தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படி கிட்ட இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்க.